நாகை அருகே தேவூரில் உள்ள செல்லமுத்து மாரியம்மன் ஆலய சித்திரை பெருவிழா பூச்சொரிதல் நிகழ்ச்சியுடன் தொடங்கியது. இதில் 500க்கும் மேற்பட்ட பெண்கள் பூத்தட்டு ஏந்தி ஊர்வலமாக வந்து அம்மனை வழிபட்டனர். தொடர்ந்து அம்மனுக்கும் பரிவார தெய்வங்களுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. மேலும் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தீமிதி திருவிழா வரும் 28ஆம் தேதி நடைபெற உள்ளது. கரூர் மாவட்டம் குளித்தலை அருகே அரப்பள்ளிப்பட்டியில் காமாட்சி அம்மன் பொய்க்கரை மாசிமலை கருப்பசாமி கோவில் திருவிழாவை முன்னிட்டு மாடு மாலை தாண்டும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்வில் திருச்சி, கரூர், புதுக்கோட்டை, நாமக்கல் மாவட்டங்களில் 300க்கும் மேற்பட்ட காளைகள் கலந்து கொண்டன. இதனை ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளித்தனர். நாகை மாவட்டத்தில் அமைந்துள்ள சவுந்தரராஜ பெருமாள் கோவிலில் பங்குனி திருவிழா நடைபெற்று வரும் நிலையில் எம்பெருமான் தங்கரத வீதி உலா விமர்சையாக கொண்டாடப்பட்டது. சிறப்பு அலங்காரம் மற்றும் பூஜைகளுடன் வலம் வந்த எம்பெருமானிடம் திரளான பக்தர்கள் அருள் பெற்று சென்றனர். அறந்தாங்கி அருகே காரணியா என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ்வாலா. Be the boss. புகழ்பெற்ற காட்டுமஸ்தான் ஒளியுள்ளா தர்கா அமைந்துள்ளது. இங்கு சந்தனக்கூடு திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கி நடைபெற்று வரும் நிலையில் முக்கிய நிகழ்வான அலங்கரிக்கப்பட்ட சந்தனக்கூடு ஊர்வலம் விமர்சையாக நடைபெற்றது. விழாவில் நடன, நாட்டிய, குதிரை, மேளதாளங்கள், ஆட்டம் பாட்டத்துடன் ஊர்வலம் நடைபெற்றது.